தற்போது தற்போது நோரே மனவளக்கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களுடைய வேதாத்திரிய தொண்டின் சிறப்பின் அறிமுகத்தை இங்கே வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் 28 ஆண்டுகளாக மனவளக்கலையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். 1995ஆம் ஆண்டு அரக்கோணத்தில் மனவளக்கலை பயிற்சிகளை தொடங்கிய அம்மா அவர்கள் தற்போது பேராசிரியராக வேளச்சேரி, திருவான்மியூர், கிண்டி மனவளக்கலை மன்றங்களில் தொண்டாற்றி வருகின்றார்கள். நம்முடைய மனவளக்கலை யோகாவிலே MA பட்டமும் பெற்றுள்ளார்கள். கடும் தொற்று காலகட்டத்தில் இனிய வழியே தவங்களையும் பல சிறப்பான சிந்தனை உரைகளையும் தொடர்ந்து வழங்கி வந்தார்கள். மேலும் தினந்தோறும் இரவு 40 நிமிட நேர மகரிஷி வழங்கிய மௌனகாலம் என்ற தலைப்பிலே தற்சோதனை பயிற்சியுடன் கூடிய மௌன நிகழ்வை நடத்திய பெருமைக்குரியவர்கள். மகரிஷியின் கவிகளில் ஆழ்ந்த புலமையுடைய அம்மா அவர்கள் ஞான கவிக்கான விளக்கங்களையும் திறம்பட நடத்தி வருகின்றார்கள். விண்ணலை வழியாக மலேசியா, சிகாகோ, நார்வே, இலங்கை போன்ற பல நாடுகளின் மன்றங்களில் PPT உடன் கூடிய பல சிறப்பு சிந்தனை உரைகளை வழங்கியுள்ளார்கள். தற்போது அம்மா அவர்கள் WCSC டிஜிட்டல் சொல்யூஷன் ஆன்லைன் கோஆர்டினேட்டர் ஆகவும் திறம்பட வேலை செய்து வருகின்றார்கள். அம்மா அவர்கள் ரசிகமணி TKC அவர்களின் கொள்ளுப்பேத்தி என்ற சிறப்புக்குரியவர்களும் ஆவார்கள். இன்முகமும் இனிய சொல்லும் எளிமையும் தன்னகத்தே கொண்டுள்ள அம்மா அவர்கள் மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டும் தற்போது நான் அம்மாவை பற்றி ஒரு சிறப்பு அறிமுக சிறப்பு நிகழ்வை கூற விரும்புகிறேன். அம்மா போன வருடம் ஞானாசிரியர் விருதையும் எங்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுடைய கரங்களினால் பெற்றதை நான் அறிந்ததை உங்கள் எல்லோருக்கும் அறிய தருவதோடு இத்தகைய அம்மாவை நாங்கள் இன்றைய நோரே மனவளக்கலை மன்றத்தில் எங்களுக்கு சிந்தனையை வழங்க வருகை தந்திருப்பதற்காக அம்மாவை மிக்க மகிழ்வோடு வேதாத்திரிய உறவுகள் சார்பிலும் அனைத்து மக்கள் சார்பிலும் வருக வருக என வாழ்த்தி வணங்கி அன்போடு அம்மாவை வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை இணைந்து தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஒரு சின்ன விஷயம், நம்ம எல்லாரும் குறிப்பா பெண்களுக்கு இருக்கும் இந்த குணம். நம்ம ஒரு வாழ்க்கையே ஒரு பல பருவங்களாக கடந்து வர்றோம் இல்லைங்களா? அப்படி நாம ஒரு புகுந்த வீடு சொல்லுவாங்க இல்லையா, தவளைக்கும் பொம்பளைக்கும் 2 வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கவிஞர் ஒரு பாடல்ல. 2 இடத்துலயும் இருக்கிறோங்கிற மாதிரி பிறந்த இடத்திலிருந்து புகுந்த ஒரு இடத்துக்கு வந்து அங்கே நம்மளை நிலைநிறுத்தி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி என்னதான் நம்ம நிறைய சாதிச்சு என்னெல்லாம் பண்ணினா கூட அது திரும்பியும் பிறந்த வீட்டுல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பாத்தீங்களா? அது அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து இதை அனுபவிச்சிருப்போம். அங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இப்ப இங்க இருந்தா போது விளையாட்டு பிள்ளையா இருந்தா, ஆனா இப்ப போய் அங்க இருந்து அங்க எல்லா குடும்பத்தை பார்த்து இன்னைக்கு பாருங்களேன் எப்படி செய்யறா அப்படின்னு நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்மளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
அந்த சந்தோஷத்தை தான் நான் வந்து இந்த கணம் அனுபவிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போதும் இந்த வீக்லி இதுலதான் நம்ம போயிடுவோம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த அருமையான ஒரு இணைவுல இணைந்து நிறைய தத்துவங்களை நமக்குள்ள ஆழமாக விதித்து கொண்டிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாளாக இருக்கு. நிறைய முதுநிலை பேராசிரியர்கள் நமக்கு இப்ப இதுல நிறைய உரை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு எனக்கு அறிமுகம் அப்படின்னு நீங்க செய்யும் போது எனக்கு தோன்றின உணர்வு இதுதான். அம்மா வீட்டுல பாராட்டு வாங்கின ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. சோ நன்றி. இதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அறிமுகம் செய்த அன்புள்ளத்திற்கும் அருமையாக தவமும் தொடர்ந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஒழுங்கமைப்பு. ஒவ்வொருத்தரும் அந்த நான் தொண்டாற்றுகின்றேன் எண்ணத்தோட இதுதான் இன்றைய தலைப்புக்கான முடிவுங்க. இப்ப நம்ம தலைப்பு எடுக்கிறோம். ஆனா தலைப்புக்குன்னு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா? அதுதானே டேக் ஹோம் மெசேஜ். அதுதான் எண்ட் பாயிண்டா இருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட் தான் இப்ப நம்ம பேசினது எல்லாமே. ஆனாலும் மகரிஷி கொடுத்ததை ஆழ்ந்து திரும்ப திரும்ப அதை பதிய வைத்துக் கொள்வது நமக்கு பழக்கம். அந்த வகையில தான் இன்னைக்கு தலைப்புக்குள்ள போலாம். இது மகரிஷியோட பாடல்ல வந்து கடைசி வரி ஒரு வரி. நீங்க எல்லாரும் அதுவும் நம்ம குறிப்பா நம்மளோட ஐயா பாடல்கள் தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ரமேஷன் ஐயாவோடத. அது அவ்வளவு நமக்குள்ள அந்த செல்களுக்குள்ளாம் பதிஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த குரல்ல இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு, அந்த வேதாத்திரியத்தின் மேல இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு நமக்கு வெளிப்படும். ஐயா அவர்கள் அவங்க நார்வேயை சேர்ந்தவங்கதான். அவ்வளவு அருமையாக உணர்வு கொடுத்து அந்த உயிர் கொடுத்திருக்காங்க வார்த்தைகளுக்குன்னு சொல்லலாம். சோ அப்படி இந்த பாடல்கள்ல கேட்டு கேட்டு வரும்போது மகரிஷி எழுதின ஒரு பாடல். அதுல இருக்கக்கூடிய கடைசி வரிதான் நடல் செய்தாய் அறுவடைக்கு. சோ இத வந்து நம்ம இன்னைக்கு முதல்ல அப்படியே ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். நடல் செய்தாய் அறுவடைக்கு. சாரி, மன்னிக்கணும் மன்னிக்கணும். சாரி, சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நான் ஷேரிங் திரும்பவும் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். இப்ப இத வந்து இந்த நடல் செய்தாய் அறுவடைக்கு அப்படிங்கிற தலைப்ப அப்படியே பொருள் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பார்க்கலாம். நடல் அப்படின்னு சொன்னா நடுறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல போட்டிருக்கக்கூடிய படம் கூட அவ்வளவு பொருத்தமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. விதைத்தல், ஊன்றுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதோ ஒரு நிலத்துல ஒரு விதையை ஊன்றுகிறோம், அது நடல் அப்படிங்கிற வார்த்தை. இப்ப நமக்குள்ளேயும் நடல் எப்போது தொடங்கியது? ஒரு நெல் விதைய போடுறோம், அது இத்தனை காலம் எடுத்துக்கொள்கிறது. அதற்கென ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இல்லைங்களா? ஒவ்வொரு பயிர் எடுத்துக்கிட்டாலும் அது 3 மாத பயிர்னு சொல்லுவாங்க. 6 மாதம். இப்போ தென்னை மரங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப வருடம் வரைக்கும் காய்க்கும். அதே போல மாம்பழம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஒரு கால நிர்ணயம் இருக்கு. விதைத்தால் முளைத்து அது பலன் தருவதற்கு என்பது ஒரு கால நிர்ணயம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பியும் புதுசாத்தான் நடக்கும். ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுக்கு there is no time limit. ஒரு கால நிர்ணயமே இல்லாமல் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுக்குள்ளே அவனோட பெற்றோர்களும் அவனுடைய கர்ம வினை பதிவுகளும் அவனுடைய சமுதாயமும் கூட இருக்கக்கூடிய சமுதாயமும் எல்லாத்தையும் தாண்டி குருவும் பல விஷயங்களை உள்ள நட்டுக்கொண்டேதான் இருக்கின்றார்கள். இப்ப பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த நடல் என்பது நடந்துகிட்டே தான் இருக்கு. மனிதனை ஒரு பருவங்களாக பிரிச்சு பார்க்கலாம். எப்படி மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு சில பருவங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது 1 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பருவத்தை என்ன சொல்றாங்க? குழந்தை பருவம். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா? குழந்தை பருவம் அப்படிங்கிறது 1 வயது முதல் 10 வயது வரை. அடுத்தது முன்குமர பருவம் 10 முதல் 14 வயது வரை. இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விடலை பருவம் 14 முதல் 19 வயது வரை. அப்புறம் இளமை காலம் அப்படின்னு 20க்கு மேல. அப்புறம் முதுமை இல்லையா? அதுக்கப்புறம் மத்தியம வயது எல்லாத்தையும் கடந்து முதுமை அப்படிங்கும் போது 60க்கு மேல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இப்ப ஒவ்வொரு பருவத்திலும்
இந்த பிரிச்சு பார்த்திருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு பருவத்திலும் நமக்கான நடுகை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அறுவடையில நம்ம வெற்றி பார்க்க முடியும். அதுதான் இன்னைக்கு. இப்போ முதல்ல வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே ஒரு ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு சீன் தான். அவங்க சொல்லுவாங்க, ஒரு நடன நிகழ்ச்சிக்காக ஒருவர் தலைமை ஏற்று நடத்துவார். அப்ப அவர் சொல்லுவாரு, இசனோரா டங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க மிகச்சிறந்த நடன மேதை. அவங்க கிட்ட கேட்டாங்களாம், நீங்க உங்களுக்கான பிராக்டிஸ, உங்களுக்கான இந்த நடன பயிற்சியை எப்ப தொடங்குனீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்ன பதில் என்னன்னா, நான் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே தொடங்கினேன் அப்படின்னாங்களாம். எப்படி அம்மா வயிற்றுல? அப்ப அந்த குழந்தை கைய கால உதைக்கிறதே அங்கேயே, அதுவே நடனம் தான். அப்ப அன்னைக்கு இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தாயின் வயிற்றுக்குள்ளேயே நடல் தொடங்குகிறது இல்லைங்களா? அங்கே நட்டது என்பது இயல்பாக உள்ளே இருப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. கருமைய பதிவுகள் இல்லைங்களா? அது ஏற்கனவே இறைநிலை கொடுத்தது, தாய் தந்தையரிடமிருந்து கற்று பெற்று வாங்கிட்டு வந்த விஷயம். அது போக புதிசான அடிஷன் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா தாயின் வயிற்றிலேயே. சரி, வயிற்றுக்குள்ளேயே கொடுக்க முடியுமா நமக்கு கேள்வி. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஞ்ஞானமும் சரி, நம்முடைய புராணங்களும் சரி, மெஞ்ஞானமும் சரி, இது உண்மை என்று நிரூபித்திருக்கு இல்லைங்களா? அப்ப குழந்தையுடைய வயிற்றுக்குள்ளேயே நல்ல விஷயங்களை நடுதல் என்பது தொடங்க முடியும். எங்களோட அபார்ட்மெண்ட்ல ஒரு குழந்தை இருந்தாங்க. சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குழந்தையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயத்த அந்த பொண்ணு பண்ணும். என்னன்னா, கிட்டத்தட்ட 1 வயசு 1.5 வயசுலேயே எந்த நாட்டினுடைய கொடிய காமிச்சாலும் அந்த குழந்தை அந்த நாட்டோட பேர் சொல்லிடும். போட்டோவை காமிச்சாலும். அதே போல தலைவர்கள், உலக தலைவர்கள், எல்லா நாட்டில் உள்ள தலைவர்களுடைய அவங்களோட புகைப்படத்தை காமிச்சுனாலே அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, ஏன் அவங்க பேர் என்னன்னு சொல்லிடும். இத அவங்க ரெக்கார்டு பண்ணி ஒரு தொலைக்காட்சியில கூட போட்டாங்க அந்த குழந்தையோட 1.5 வயசுலயேங்க. அப்ப அந்த குழந்தையோட அம்மா கிட்ட கேட்டோம் நாங்க. அவங்க ஒரு ஆசிரியர். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில, பெரிய பிரபலமான பள்ளியில ஆசிரியரா இருந்தவங்க. அப்ப அவங்க எப்ப நீங்க தொடங்கினீங்க அவளுக்கான இந்த பாடங்கள அப்படின்னா, அவங்க சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருந்தது. 30 நாள்ல இருந்து, அவ பிறந்து 30 நாள்ல இருந்து தொடங்கினேன் அப்படின்னாங்க. அப்ப 30 நாள்ல இருந்து ஒரே ஒரு போட்டோவை தினந்தோறும் காமிச்சு காமிச்சு, இவங்க இது இந்த நாட்டினுடைய கொடி, இது இந்த நாட்டை சேர்ந்த தலைவர் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். அப்ப பாத்தீங்களா, அந்த ஆள் மனது. நாம நினைக்கிறோம் குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு கூட, அவங்க கிட்ட நம்ம வேற மொழியில பேசுவோம். என்ன மொழிங்க? நாம நினைச்சுப்போம் நம்ம மொழி புரியாது, அதனால குழந்தைக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு மொழி இருக்குன்னு நினைச்சிட்டு நாமளும் குழந்தையா மாதிரி பேசுறதெல்லாம் இருக்கு. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுறது? அப்பா அம்மான்னு இல்ல, தன்னை சுற்றி எந்த மொழி எந்த ஆக்சென்ட்ல பேசுறாங்களோ அது அத்தனையும் அந்த குழந்தை கிரகித்துக் கொள்ளும். அதுக்காக நம்ம கொஞ்சி பேச வேண்டிய அவசியம் இல்ல. குழந்தைக்குன்னு ஒரு மொழி இல்ல, நம்ம மொழியவே புரிஞ்சுக்கும். அப்ப இத ஒரு காலகட்டத்துல புராணங்கள் மூலமாக சொல்லப்பட்டது, இது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டது இல்லைங்களா? பிரகலாதன் பார்த்திருக்கிறோம், அபிமன்யுவை பத்தி பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? இவங்க எல்லாம் வாழக்கூடிய வாழ்க்கையில உண்மையான விஷயங்களாக இருந்திருக்காங்க. அப்ப உள்ளே விதைத்தது எப்படி இருந்தது இல்லைங்களா? பிரகலாதனோட வாழ்க்கையில மட்டும் அந்த என்ன ஒரு அழுத்தம். அவர் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு நாரதர் மகா பெரிய விஷ்ணுவை பத்தி, அத்தனை பரமாத்மாவை பத்தி சொல்றாரு. அது எல்லாவற்றையும் உள்ளே கேட்டுக்கொண்டு கொட்டி ஒரு உள்ள விதைக்கப்பட்டு விட்டது அவருக்குள்ள. அது எப்ப அவர் அறுவடை செய்யறாருங்க? அவர் குழந்தை பருவத்துல குருகுலத்துல இருக்கும்போது அந்த நாராயணனுடைய பெருமையை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அப்ப அவர் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு கேட்கிறார், ஒரு சின்ன பையன். நீ நீ அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது கேட்டதை நீ இப்படி வாங்கிக்கிட்டியே, உங்க அம்மாவுக்கும் சேர்ந்துதானே சொன்னாங்க. ஆனா உங்க அம்மா மட்டும் அதை புரிஞ்சுக்காம ஹஸ்பண்ட் கூட நிக்கிறாங்களே இல்லையா? நமக்கு தெரியும். அப்ப அதற்கு காரணம் என்னன்ன போது, அந்த நட்ட விதை எப்படி அறுவடை ஆகுறது பாருங்க. அந்த பையன் சொல்லப்படுது, எங்க அம்மாவுக்கும் கேட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்களோட அன்பும் காதலும் எங்க அப்பா மேல இருந்தது. அதனால அங்கே அது டாமினன்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க இவர் பச்சை களிமண் இல்லைங்களா? அந்த பச்சை களிமண்ணுக்கு எந்த உருவம் கொடுத்ததோ அதை முழுசா வாங்கிக்கிட்டேன் நானு. அப்ப கூட தன் தாயை தவறா சொல்லல. என்ன சொல்றாங்க? காரணம் என்னன்னா, தந்தை மேல் கொண்ட அன்பு. அன்புன்னு கூட சொல்லக்கூடாது, பாசம் இல்லைங்களா?
அப்ப அப்படிப்பட்ட பிரகலாதன் தன்னுடைய தந்தை, உங்களுக்கு நமக்கு தெரியும், அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அவர்கிட்ட அந்த ஆர்கியூ பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நமக்கு தெரிஞ்சு தூணிலை காமிச்சதாக நம்மளோட புராணம் சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அங்கதான் வேதாத்திரியத்தோட சாயல் பாருங்க. தொட்ட தொட்ட இடம்தோறும் அவன் தோன்றானாயின் நான் செத்தேன் எனக்குள் அப்படின்னு எழுதுறாரு. என்ன என்ன வார்த்தைங்க? நீ எங்க காமிச்சாலும் என்னோட பரமாத்மா இருக்கார். அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது. பகவத்கீதை சொல்லுச்சு இல்லையா? எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ நான் அவனோட இருக்கேன். இது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எதை உள்ள விதைத்தது அந்த பையனுக்குள்ள? எல்லாம் இறைமயம். அப்பதான் அவர் கேட்கிறார், தொட்ட தொட்ட இடம் தோறும் நீ தொட்டு காமிக்கிற இடம் எல்லாம் என் பரமாத்மா இல்லைன்னா எனக்கு கொன்னுடுப்பா அப்படின்ட்டாரு. ஆனால் அப்புறம் கேட்கிறாரு, தூண்ல இருப்பாரான்னு காமிக்கிறாரு. அது நமக்கு வேற கதை. அப்போ இங்கே போட்டது அறுவடையாகும் போது நற்குணங்களாக. இப்ப இதே நடல் நம்ம செய்யறோமா? அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செய்யறாங்க, கண்டிப்பாக செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குழந்தை பருவத்துல எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான். அங்க பொறுப்பு யாருக்குங்க? பெற்றோருக்கு இருக்கு. அந்த பெற்றோர்கள் விதைக்கணும். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, ஒழுக்க பழக்க அறிவு. இதுக்கு ஒரு நிஜமான ஒரு இன்சிடென்ட்டுங்க, அதை மட்டும் நான் குறிப்பிட விரும்புறேன். மேபி 2014-15 இருக்கலாம், சரியா எனக்கு வருடம் ஞாபகம் இல்லை. அப்போ ஒரு வகுப்புக்காக நாங்க குற்றாலம் போயிட்டு வரோங்க. நான் மட்டும் போனேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின்ல ஏறுறோம். அந்த ஊர்ல இருந்து ஏறி வரோம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அந்த பெர்த், அப்போ உங்களுக்கு தெரியும் பெர்த் ரயில்வேயோட ரிசர்வேஷன் பாலிசி தெரியும். வயதான ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. 2 பேருக்கும் ரொம்ப வயதாயிடுத்து. 2 பேருக்கும் லோயர் பெர்த் கிடைக்கல. அப்போ அவங்க யார்கிட்டயாவது ரெக்வஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னோடது ஒரு மிடில் இருக்கு. பட் எனக்கு அப்பர் ஏற முடியாது. எனக்கு அப்ப கொஞ்சம் கால்ல ப்ராப்ளம் இருந்தது. அம்மா நான் மிடில் எடுத்துக்கிறேன். யார்கிட்டயாவது வரவங்க கிட்ட கேட்டு ஒண்ணு உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி. சோ ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னொருத்தர் வந்தாரு, ஒரு ஆண் வந்தாரு. அவர்கிட்ட வாங்கி ஒரு அந்த அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாச்சு. ஐயாவுக்கு, அம்மாவுக்கு இன்னும் கிடைக்கல. இப்படி போயிட்டு இருக்குது. மதுரை வரும்போது ஒரு தாயும் மகளும் ஏறினாங்க. அந்த தாயும் மகளும் ஏறுறாங்க. அவங்களுக்கு ஒன்னு லோயர், ஒன்னு அப்பர். அப்போ அவங்க சாரி மிடில் நினைக்கிறேன், சாரி. சோ லோயரை அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்காக தான் அவங்க அந்த லோயர் வாங்குறாங்க. அந்த குழந்தை பேரு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய தலைமை பண்புடைய ஒரு பெண்ணோட பேருன்னு நாங்க எல்லாரும் பேசினோம். அப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெஃப்டியா இருக்காங்க. அவங்களால கண்டிப்பா அப்பர் பர்த் ஏற முடியாது. சோ அவங்க சொன்னாங்க, கண்ணா நீ மேல ஏறி படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்ட போது அந்த குழந்தைக்கு ரொம்ப டயலமா. அப்போ பயப்படுறா அவ. நான் விழுந்துட்டேன்னா, ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை அந்த குழந்தை மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. அது நடந்ததுனால பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்றாங்க அந்த குழந்தைய, கண்ணா நான் சைடுல ஃபுல்லா உன்னை பிடிச்சுக்கிறேன், உனக்கு ஏறா படுத்துக்கிட்டு நான் அவங்களும் ஏறிடுறேங்கிறாங்க. ஏறி உன்னை பிடிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட துப்பட்டாவை வச்சு அந்த சைடு செயின்ல ஃபுல்லா கட்டி விட்டுறேன், நீ கீழே விழ மாட்ட. இத்தனையும் சொன்னியும் அந்த குழந்தையோட இதுல ஒரு 20% பயம் இருந்துட்டே இருக்கு. அப்போ அவங்க அம்மா கேட்டாங்கங்க அந்த குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை. அதுதான் இன்னைக்கு இந்த இந்த பெற்றோரினுடைய பொறுப்பை பத்தி பேசுறோமே, நல்லது நட்டால் அறுவடை எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு அந்த குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, கண்ணா உன்னோட ஆட்சியா இருந்தா நீ கொடுக்க மாட்டியான்னு கேட்டாங்க. அதாவது தெற்கு பக்கத்துல அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா ஆச்சின்னு கூப்பிடுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உன்னுடைய பாட்டியா இருந்தா நீ கொடுக்க மாட்டியா? அடுத்த கணம் அந்த குழந்தை ஏறிட்டாங்க மேல. இதை நான் லைவா பார்த்த போது அப்பவும் வேதாத்திரியம் தான் கண்ணுக்குள்ள வந்தது எனக்கு. எப்படி குழந்தைய வளர்த்திருக்காங்க, என்ன ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த குழந்தைக்கு இணைப்பை கொடுக்கறது. என்ன கொடுக்கறாங்க, எல்லா பாட்டியும் நமக்கு வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ இதுதானே நாம விதைக்க வேண்டியது இளமை பருவத்துல இல்லையா? அப்ப அந்த இளமை பருவத்துல நாம எதை விதைக்கிறோமோ அது அறுவடை ஆகும் போது தனக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் நன்மை. மகரிஷியினுடைய இளமை பருவம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எவ்வளவு விஷயங்கள், அவர் எவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்தார்.
அந்த நம்ம சொல்லக்கூடிய நான் நேரா பார்த்த குழந்தை ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப், எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைஃப்ல இருக்கக்கூடிய குழந்தை. ஆனா மகரிஷி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லைங்களா? ஒரு வேளை உணவை கொடுக்க முடியல அப்பா அம்மாவுக்கும், அவங்க அழறாங்க. அதை கேட்கும் போது ஒரு அந்த குழந்தையோட மனதுல என்ன வந்தெடுக்கும். ஆனால் அதையும் தாண்டி அங்கே ஆழமாக விதைக்கப்பட்டது என்ன? சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக இரு இல்லையா? அவங்க அம்மா கிட்ட சொன்னதா சொல்லுவாங்க. ஆமா, அன்னை, அதாவது நம்ம சுவாமிஜியோட தாயார் கிட்ட, ஏன் இப்படி இரவும் பகலுமா உங்க உடம்ப பாத்துக்காம போய் இரவிலையும் எந்த நேரம் கூப்பிட்டாலும் போய் உதவி செய்றீங்களே அப்படின்னு கேட்ட போது சுவாமிஜியோட அம்மா சொன்னாங்களாம், ஒரு நிமிஷமா ஆமா ஆமா ரேவதிமா, ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, அவங்க மியூட் ஆயிட்டாங்க, லீவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், சரி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சோ அந்த மாதிரி அந்த மகரிஷி அவர்களோட இதுல அப்ப அவங்களோட தாய் சொன்னாங்களாம், இது எவ்வளவு ஒரு என்ன சொல்றதுங்க, எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு நடுகை இது. இந்த வார்த்தையை கேட்டவங்களுக்கு நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் திரும்ப அழுத்தம் கொடுத்துக்கிறோம். ஏன்பா எமன் என்னை கொண்டு போகும்போது எடை போட்டா பார்க்க போறான் அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த தாய். இந்த உடல் இருக்கின்ற வரை என்னாலான உதவியை செய்யறேன். சோ அப்படிப்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் போட்டு அவங்க கிட்ட இருந்து வந்த விதை எப்படி இருக்கும்? அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம கொடுக்க வேண்டியது என்னங்கிறத இந்த வார்த்தை இன்னும் அழுத்தமாக நமக்குள்ளே பதிவு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது, குழந்தைகள் வீட்டுல கத்துக்கொண்டதை கொண்டுதானே அலுவலக சாரி பள்ளிக்கு போறாங்க இல்லைங்களா? அங்க பள்ளி என்பது இரண்டாவது வீடுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு தாய் தந்தையும் ஒரு ஆசிரியரே, ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு பெற்றோரே. அந்த மாதிரி ஆசிரியர்கள் என்பவர்கள் எப்படி இருக்கணும்? குற்றத்தை நீக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப அங்கேயும் குழந்தைக்கு ஒரு ஒழுக்க பழக்க அறிவு போர்த்தப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் இல்லைங்களா? சோ இது நான் திரும்ப திரும்ப நிறைய முறை சொல்லி இருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுங்க, ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஆசிரியருடைய வாழ்க்கையை நிதர்சனமாக காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கேட்டிருக்கலாம், நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இன்னும் ஒரு முறை கேட்போமே. ஒரு ஆசிரியர் அவங்க ரிட்டையர் ஆன விட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கே நிறைய மாணவர்களுக்கு அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயமாக பேசுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஐயா என்ன ஞாபகம் இருக்குங்களா, நான் உங்ககிட்ட தான் படிச்சேன் பள்ளியில அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு எவ்வளவு மாணவர்களை ஏற்றி விடக்கூடிய ஏணி இல்லையா, அவருக்கு நினைவில்லை. இருந்தாலும், ஓ அப்படியா, என்கிட்டதான் படிச்சீங்களான்னு உடனே, ஆமாங்கய்யா, நீங்க தான் எனக்கான ஒரு முன்மாதிரி, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. நான் ஒரு நிகழ்வு சொல்றேன், அதை சொன்னேன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஞாபகம் வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. நான் படிக்கின்ற காலத்தில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்த மாணவன். நம்மளோட பள்ளியில ஒரு பெரிய வசதியை வாய்ந்த வீட்டை சேர்ந்த ஒரு மாணவனும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து வாட்ச் ஒண்ணு புதுசா கட்டி கொண்டு வந்தான். அந்த வாட்சை பார்த்த உடனே எனக்குள்ளே வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அந்த குழந்தைக்குள்ள இச்சை என்ன பண்ணிட்டான், அதை எடுத்துட்டாங்க. உடனே அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அவங்க கிட்ட, ஆசிரியர் கிட்ட. ஆசிரியர் என்ன பண்றாரு, ஒன்னும் சொல்லல, உங்க எல்லாரையும் வரிசையா நிறுத்தி உங்க கண்ணை கட்டிடுவேன், கண்ணை கட்டிட்டு உங்க ஒவ்வொருத்தரோட பேக் பேக்கெட்டை நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்ததுன்னா யாரோடதோ நான் பார்த்துப்பேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் கண்ணை கட்டி நிக்கிறாங்க. அதே போல ஒவ்வொருத்தரையா செக் பண்றாரு. இந்த மாணவனோட பேக்கெட்லயும் செக் பண்றாரு. இருந்தது எடுத்து அந்த மாணவன் கிட்ட கொடுத்துட்டாரு. இது முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த மாணவன் தான் இன்னைக்கு இளைஞனா இருக்கிறார். அவரு சொல்றாரு, ஐயா எனக்கு அன்னைக்குல இருந்து அவ்வளவு பெரிய கேள்வி, நீங்க அதுக்கப்புறம் என்னை எத்தனையோ தடவை பார்த்தீங்க, ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு அறிவுரை சொல்ல, ஏன்பா இப்படி திருடுன, திருடுறது தப்பாச்சே அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஆனால் எனக்குள்ளே அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது. எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டோம் நாம, ஆனாலும் ஆசிரியர் நம்மள மன்னிச்சு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு நான் என்னை மாத்திக்கொண்டேன். உங்களை மாதிரியே நான் வாழணும்னு நினைச்சு இன்னைக்கு அதே மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் நீங்க என்னைய காட்டி கொடுக்கல அப்படின்னு கேட்டபோது அந்த ஆசிரியர் சொல்லக்கூடியதுதான் அருமையான பதில். அவருக்குள்ளேயும் நட்டது நல்லது, அங்கே அவர் அறுவடை செய்கிறார். என்னதுங்க? அவர் சொல்றாரு, மாணவர்களான உங்களுக்கு மட்டும் நான் கண்ணை கட்டல, நானும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் எடுத்தேன். அப்ப ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்கணுங்க?
யாராக இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் நல்லதை போதிக்க வேண்டிய பொறுப்புடையவன் நான் அப்படிங்கிறவரு வித்தியாசம் பார்க்க மாட்டாரு இல்லைங்களா? அப்போ அவர் யாரா இருந்தாலும் நான் கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து கொடுத்துடுறேன், அந்த மாணவன் திருந்தி விடுவான். இதுதானுங்க சொல்லாமற் சொல்லுதல். அவர் எதுவுமே சொல்லல, ஆனா அந்த மாணவன் திருந்தி விட்டார். அப்ப அந்த இளமை பருவத்திலிருந்து கொடுக்கப்பட்டது அடுத்ததாக அறுவடை செய்யப்படுவதற்கு ஆசிரியர்களுடைய போதனையும் சாதனையும் ரொம்ப 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 முக்கியம். அந்த ஒழுக்க பழக்க அறிவை அங்கே கொடுக்கப்படணும். அதனாலதான் மகரிஷி என்ன ஒரு முக்கியமான திட்டமா சொல்றாங்க உலக அமைதிக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, குழந்தைகள் பொதுவிலே வளர்க்கப்பட வேண்டும். நம்ம உடனே சொல்லுவோம், இந்த பள்ளி இப்படி இல்லைங்க, இந்த ஆசிரியர் இப்படி இல்லைங்க. இன்னைக்கு பாக்குறோங்க, இன்னைக்கு கண்டிப்பா பல கருப்பு பக்கங்களை பாக்குறோம். இன்னைக்கு அது பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் வரைக்கும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு யாரையும் நம்ம குறிப்பிட்ட சொல்லல. இன்னைக்கு நம்ம கண்கள்ல சமுதாயத்துல நடக்கிறது வர்றது இல்லைங்களா? ஒரு ஆசிரியரா இருக்கட்டும், ஒரு மாணவருடைய மேம்பாட்டுக்கு முக்கியமான பொறுப்பில் உடைய மேலாளரா இருக்கலாம், ஒரு பள்ளியை நடத்தக்கூடியவர்களா இருக்கலாம், அவங்களையும் ஒரு சில கருப்பு சதவிகிதம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அங்க என்னங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நடுகை சரியில்லை. சமுதாயத்தை தவறு சொல்லுவது என்பது தவறு இல்லைங்களா? அவங்களுக்கான நடுகை சரியாக இளமை பருவத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் இங்கே வந்திருக்காது. சோ அப்ப அந்த இளமை பருவத்துல எல்லா விஷயங்களுக்குமான ஒரு விளக்கம், தெளிவு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டுட்டா, இப்ப நம்ம சொல்லுவோம் மகரிஷியோட பயிற்சிய 14 வயதுக்கு அப்புறம் காயகல்பம் கொடுக்கணும்னு எதற்காக சொல்றோங்க? ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த வயது வரும்போதுதான் அந்த இயல்பாக மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்துல பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஜீவ வித்து குழம்பினுடைய முக்கியத்துவத்தையும் அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறதையும் கொடுத்துரும் போது, ஐயோ நான் என்ன செய்தாலும் என்னோட பாக்கெட்ல இருந்து செலவு பண்றேன், செலவு பண்ணாம இருந்தா தான் என்கிட்ட இருப்பு அதிகமா இருக்கும், அப்பதான் சாதிக்க முடியும். அது சரியான வழியில் திருப்பும். அப்ப இந்த ஒழுக்க பழக்க அறிவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களிடம் இருக்கிறது. அடுத்தது விடலை பருவம். இச்சை என்பது இயற்கையே அப்படிங்கிறாங்க மகரிஷி. அந்த இளமையில வெறும் நம்முடைய தொழிலறிவையும் எழுத்தறிவையும் மட்டும் நம்ம பின்பற்றினா போராது, ஒழுக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கை நெறியையும் நம்ம சரிப்படுத்த வேண்டும் இல்லையா? அப்ப நம்பிக்கையிலிருந்து அப்போதான் விளக்கத்துக்கு போறாங்க. அப்ப காயகல்ப பயிற்சியை கொடுக்கும் போது அவர்களுக்கான அந்த தெளிவும் பொறுப்பும் கிடைச்சிருச்சுன்னா, அப்ப அப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்மளோட விஞ்ஞான வளர்ச்சியில இருக்கக்கூடிய அந்த -% தானுங்க இன்னைக்கு இவ்வளவு தப்புக்கும் காரணமா இருக்கு இல்லைங்களா? எல்லா இடங்கள்லயும் பாசிட்டிவா பார்க்கக்கூடிய வளர்ச்சி வேணும் இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கு இத்தனை பேர், இந்த 25 பேர் ஒவ்வொரு இடத்துல இருந்து இணைஞ்சு ஒரு விஷயத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில கேட்கிறோம், சொல்றோம் பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும். இதுக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி தேவைதானே. ஆனால் அந்த விஞ்ஞான வளர்ச்சியையும் தவறாக உபயோகப்படுத்தக்கூடிய இருக்கு, ஒரு குறைந்த சதவிகிதம் இருக்கத்தான் செய்யுது. அதை மாற்றக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கு அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த நல்ல ஒரு மெஞ்ஞான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய குருமார்களை பின்பற்றுவர்கள் கையில தான் இருக்குன்னு சொல்ல பொறுப்பு கொடுத்திருக்காங்கங்க நம்ம கிட்டயும் மகரிஷி. அந்த ஒரு அடுத்த சமுதாயத்தை சரி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு. சோ அப்ப அந்த இச்சைக்கான காரணம் இது இயல்புதான் அப்படிங்கிறத விளக்கக்கூடியதற்காக எழுந்தவைதான் இன்னைக்கு இத்தனை விஷயங்களும். ஒரு திரைப்படத்துல நீங்க கூட பார்த்திருப்பீங்க, அப்பா அப்படின்னு ஒரு திரைப்படம். அருமையான ஒரு இயக்குனர் அவர் நடிச்சது. அந்த இயக்குனர் கூட நம்மளோட மனவளக்கலை பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காங்க. அவரு இயக்குனர் சமுத்திரக்கனி ஐயா அவர்கள் மகரிஷியை பற்றியும் மகரிஷியோட பயிற்சிகளையும் எடுத்திருக்காங்க. இப்ப அவருடைய அந்த ஒரு படத்துல அழகா சொல்லுவாருங்க, அந்த பையனுக்கு அந்த விடலை பருவம் வருது. அப்போ ஏற்படக்கூடிய இச்சை, மகரிஷி சொன்னாங்கல்ல இயற்கை, அது இயற்கையாக ஏற்படுவது. இச்சை என்பது இயற்கை, அந்த எழுச்சி இருக்கும். ஏன்னா அந்த வழியாக வந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய பதிவுகளினுடைய வெளிப்பாடு மகரிஷி அழகா ஒரு பாடல்லே சொல்லுவாங்க. அந்த மோகம் என்பது இயல்புதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள், மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம்.
சுகப்பிணப்பின் அடைமானமான சுக்கின சோனிதம் சேர்ந்து இனிப்பாய் வந்த முகப்பினையே முன்னினைவான் நாடுவதே மோகம்னு ஒரு பாடல் எழுதுவாங்க. என்ன அருமையான விளக்கம் பாருங்க. தவறு அது அளவுக்கு மீறும் போது, ஆனால் இருப்பது இயற்கை. அதை விட்டுட்டு போக முடியாது வாழ்க்கையில. அப்பதான் பரம்பரைகள் தொடரும். அப்பதானே சமுதாயம் வளரும். அது இருக்கும். ஆனா அதுல அளவும் முறையும் வேண்டும். அதை எவ்வளவு அழகா மகரிஷி கொடுக்குறாங்க அந்த பாடல்ல. அப்ப அது இயற்கை. அதை எப்படி சரிப்படுத்தணுங்கிறது அந்த படத்துல அழகா அவர் காமிச்சிருப்பார். அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து 2 பேரையும் பேச வச்சு நட்பாக்குவாங்க. அந்த நட்புங்கிறது வந்து விட்டு அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார் அவர். இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய கொடுமையை வச்சுட்டு சொல்லுவாங்க, அவர்களுக்கும் வலிக்கும். அது 2 பக்கமும் நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாரும் உடல் ரத்தம் சதையால் ஆக்கப்பட்டவர்கள் தான். உனக்கு பிடிச்சிருக்கிற ஒன்று அவர்களுக்கு பிடிக்கலைன்னா விலகிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு ஒரு மோசமான நிலையில நாம ஒரு கொடுமையான சட்டத்தை போட வேண்டிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையில இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பெண் மேல தவறான விஷயங்கள் நடந்தா அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு. அப்ப அது மாற்றணும் இல்லைங்களா? பயத்திலேயாவது மாறணும். ஆனால் அதற்கு மேல மாற்றம் எப்ப வரணும்? இயல்பாக உள்ளே வரணும். அதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் பொறுப்பாக இருக்காங்க இல்லையா? நம்ம கற்றுக்கொள்வது எங்கிருந்து? பெற்றோரிடமிருந்து, ஆசிரியரிடமிருந்து. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, டெல்லி நிகழ்வு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த டெல்லி நிகழ்வை ஒரு கடந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை வந்து ஒரு கன்னடா நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் ரொம்ப அருமையா அதனுடைய சூட்சுமங்களை எல்லாம் எடுத்து டெல்லி கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸா கொடுத்திருக்காரு. அத முடிஞ்சா பாருங்க எல்லாரும். அப்படியே வலிக்கும், அழுகை வரும். மாறணும் மகரிஷி அப்படிங்கிற வேண்டுதல் நமக்குள்ளே இருக்கும். அதுல அந்த தவறு செய்த அவர் குற்றவாளின்னு சட்டப்பட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பஸ்ல தவறை செய்தவர், கொடுமையை செய்தவர். அவர்கிட்ட அந்த ஜெயில இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க இன்ஸ்பெக்டர், அவங்க அந்த ஜெயில இருக்கக்கூடிய அதிகாரி போயிட்டு சொல்றாங்க, அவங்க செஞ்சதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாக்கு மூலமாக பேசும்போது அவங்க சொல்றாங்க, இப்ப உங்க அம்மாவுக்கு நான் போன் போடுறேன், உங்க அம்மா இதெல்லாம் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்பாரு. அந்த அந்த குற்றவாளி துடிப்பார். அப்படி வேணாம் வேணாம், எங்க அம்மா கூட கனெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப அங்கே உள்ளே அவருக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கத்தானே செய்கின்றான் இல்லைங்களா? ஏன்னா நான் செய்த தவறு ரொம்ப கொடுமையானது, அம்மாக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ எந்த ஒன்றை இளைய சமுதாயம் பெற்றோரிடமிருந்து மறைத்து செய்கிறதோ அங்கேயே அது தவறுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இதுக்கு எங்கே கற்றுக் கொடுக்கணும்? பெற்றோர்கள், தாய் தந்தையர் எப்படியோ அப்படிதான் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப +2 படிக்கிறாங்க, அதனால எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டோங்க, நாங்க வந்து அவனுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துட்டோம். அவன் டிவி பார்க்க கூடாது, கம்ப்யூட்டர் பார்க்க கூடாது, உள்ள இருந்து படிக்கணும் அப்படின்னு. வெரி குட், நல்ல விஷயம். அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்க ஹால்ல உட்கார்ந்து படம் பார்ப்போம். எவ்வளவு கொடுமை இல்லைங்க? அப்ப அந்த குழந்தையை தூண்டி விடுறோமா இல்லையா? அப்ப எங்கே நம்ம அந்த நடல் செய்தல் என்பது எப்படி இருக்கணும்? நாம எதை நினைக்கிறோமோ அததான் நம்ம குழந்தைகள் பின்பற்றுவார்கள். நம்மைதான் கண்ணாடி மாட்டி பார்த்து வளர்றாங்க. அடுத்தது ஆசிரியர்களும், அதற்கேற்ற ஒரு குருமார்கள். அப்ப இங்கேதான் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப கொடுக்கப்படும் போது அந்த முக்கியமான விஷயங்கள் கிடைக்கிறது. அப்ப இந்த ஒழுக்க பழக்க வழியிலே வாழக்கூடிய ஒரு குழந்தை இளமை பருவத்திற்கு வரும்போது அங்கே அடுத்த தேவையாக இதெல்லாம் ஒழுக்க பழக்க அறிவு. அடுத்தது இயற்கை தத்துவ அறிவு. எங்க இருந்து வந்திருக்கேன், எங்கே போகணும், இந்த கேள்விக்கான விடைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, மகரிஷியோட குருவணக்க பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து. அந்த அன்பு நெறி வரணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ளே விதைப்பது நான் யார் என்ற கேள்விக்கான விடை. அந்த மெய்ப்பொருள் விளக்கத்தை யாரு கொடுப்பா? குருதான் கொடுப்பார் இல்லையா? குரு கொடுக்காம கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஒரு கேட்கிறான், ஏன் குரு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவர், குரு கிட்டதான் கத்துக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு மகானதற்கு ஒரு எளிய விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஒரு சின்ன இரும்பு துண்டு, அதை தூக்கி தண்ணிக்குள்ள போடு அப்படிங்கிறாரு. என்ன நடந்திருக்கும்? அந்த சின்ன இரும்பு துண்டு உடனே தண்ணிக்குள்ள கீழே போயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு, அதை எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன மரத்துண்டை எடுத்து தண்ணியில போடுறாரு.
என்ன ஆகும்? மரத்துண்டு மிதக்கும் இல்லைங்களா, வெயிட்லெஸ். அது மேல இந்த இரும்பு சின்ன துண்டை வை அப்படிங்கிறார். இப்போ இரண்டும் உள்ள போல அழகா படகு மாதிரி மிதந்து போகிறது. இதை வச்சு அவர் விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம்னா, நானே கற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினைத்து நான் குருவை தேடாமல் கற்றுக்கொண்டால் முழுகி போய் விடுவேன். ஏன்னா எனக்கு வழிகாட்டி வேணும், என்னை தாங்க, எனக்கான நல்ல வழிய எனக்கு எல்லா நேரங்கள்லயும் சூட்சுமமாக விளக்க குரு தேவை. அந்த குரு எப்படிங்க? மேலே மிதக்கிறதே அந்த மரத்துண்டு போல. அதன் மேல நாம உட்கார்ந்தா சேஃபா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நல்லா இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். அப்ப அதற்கான குரு நமக்கு கிடைச்சாங்க. அப்ப அந்த குருவிடம் கற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நெறியதான் அன்றைய காலங்கள்ல 4ஆ பிரிச்சாங்க இல்லைங்களா? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இது ஒன்னொன்னும் தனித்தனி பருவமாக பார்க்கப்பட்டது இல்லையா அன்றைய காலத்துல. ஆனா மகரிஷி கொடுக்கக்கூடிய இன்றைய பருவங்கள் எப்படிங்க? எல்லா பருவத்திலும் மிச்ச 3ஐயும் செய்ய முடியும் இல்லையா? அப்ப இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு. இதுதான் மகரிஷி நமக்குள்ளே நட்டு வைக்கிறாங்க. இளமை நோன்பு என்பது அந்த இளமை காலத்திலையும் பயிற்சியை கற்றுக்கொள்ள முடியும். 14 வயது வரை உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் காயகல்பம், தவம், அகத்தாய்வு எல்லாம் கற்றுக்கொண்டு வாழ முடியும். அடுத்தது இல்லறத்தில் வந்தாலும் அங்கேயும் கிடைக்குது. ஏன்னா இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லையா? இன்னைக்கு என்ன கொடுத்துட்டாங்க? இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம். அப்ப இல்லறமும் துறவரமும் இணைந்த அறம் கண்டோம். அப்ப இளமை நோன்பிலிருந்து இல்லறத்துக்கு வந்தாலும் அங்கேயும் அகத்தவம் செய்ய முடியும், தொண்டும் செய்ய முடியும். அப்ப வாழ்க்கைய அருமையாக அன்னைக்கு ஒரு நடிகர் 8 பிரிச்சார். ஆனா மகரிஷி நம்முடைய வாழ்க்கையை 4ஆக பிரித்து எல்லா பருவங்களிலும் நாம் நட்டதை அறுவடை செய்ய முடியும் என்பதை காமிச்சாங்க. அப்ப இது எல்லாம் கடந்து இளமை பருவத்துல கட்டதை கொண்டு முதுமைக்கு வரும்போது அங்க என்ன விஷயம் முக்கியமா படுதுங்க? என்னுடைய பதிவுகளை கழித்து நான் போகும்போது பியூரா போகணும். ஏன்னா என்னுடைய பிறவியின் நோக்கம் நான் யாருங்கிறத தெரிஞ்சு கொண்டோம். அந்த முதுமை என்பது இயல்பு. அதை சரியா முறையா பயன்படுத்துவதற்கு உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை எப்படி வாழ வைக்கும்? அந்த முதுமைய சந்தோஷமா வாழ வைக்குங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம் இல்லைங்களா? முதுமை என்பது ஒரு பெரிய பாரமா இருக்கு, அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. அப்படி வாழலாமா? இல்லையா? அப்ப வாழ்கின்ற காலம் வரை நமக்கு நாமே ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கணும் அப்படின்னா மகரிஷியுடைய மெய் விளக்கம் எவ்வளவு நமக்கு உதவி செய்யும். அப்ப நான் வந்த நோக்கம் என்ன? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறதான் பிறந்திருக்கேன். ஆனா வந்த இடத்துல பார்த்த அந்த எல்லா சந்தோஷத்துல மயங்கிட்டேன். இறைவா என்னை மீட்டு வெளியே கொண்டு வந்து விடு. அப்ப மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு பிடிப்பு கடவுளிடம் கேட்டோம். கடவுள் குருவை அனுப்பினார். அப்ப இல்லையா? அப்ப நடல் செய்தாய் அறுவடைக்கு. அததான் மகரிஷி நமக்கு வாழ்க்கை வள உயர்வு படிகளாக கொடுத்தாங்க. உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்ம ஞானம் என்கின்ற வேதாத்திரிய வாழ்க்கை நெறி நமக்குள்ளே நட 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 அறுவடை என்ன செய்வோம்? கடைசியா சொல்லிட்டாங்க மகரிஷி, எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் விளைவு. ஒரு 2 நிமிஷம் நிறைவு செஞ்சிடுறேன். இந்த பாடல் தான் அறுவடைக்கு நடல் செய்தாய் அறுவடைக்கு அப்படிங்கிறதுக்கான முழுமையான பரிமாணம்னு சொல்லலாம். ஒரு நிலத்துல ஒன்னு நடணும்னா நடுறோம். அதற்கு என்னென்ன தேவை? வித்து, நிலம், உரம், தண்ணீர், காவல் வேண்டும் இல்லைங்களா? ஒரு விதைய போடணும், அந்த விதை நல்ல விதையா இருக்கணும், நல்ல நிலமாக இருக்கணும், உரம் போடணும், அதற்கு தேவையான சத்து தண்ணிய கொடுக்கணும், அது நல்லா விளைஞ்சு விட்டு சரியான ஆளுக்கு போய் சேர்றதுக்கு காவல் வேண்டும். அப்ப இந்த அறுவடைக்கான நிகழ்வுகளை மகரிஷி நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு இந்த பாடல் சொல்றாங்க. வித்து, நிலம், உரம், தண்ணீர், காவல்கேற்ப விளைவு தரும். அதுபோல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்து அறிவில் இட்டால். வித்து என்னதுங்க? அத்வைத தத்துவ வித்து. அததான் மகரிஷி தமிழ் இலக்கணப்படி அங்கே முதல்ல வித்துன்னு வந்ததுனால அடுத்தது அத்துன்னு போட்டிருப்பாங்க. உண்மையில் அத்வைத தத்துவம் இல்லையா? அத்துவித தத்துவ வித்து ஆசான் எந்த நிலத்துல போடுறாருங்க? அறிவு என்ற நிலத்தில். அப்ப அந்த நிலம் ரொம்ப 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 ஹெல்தியா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து நம்மளோட அறிவை உயர்த்தி அங்கே அத்வைத தத்துவ வித்தை ஆசான் அறிவில் இட்டால். அப்ப அடுத்தது உரம் என்ன? அதற்கு ஒழுக்கம் என்ற உரம்.
முதல்ல ஒழுக்கம் தான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ ஊறு விளைவிக்காத செயலை செய்யறோமே, அதுதான் ஒழுக்கம் என்ற உரம். அதற்கப்புறம் மகரிஷியே சொல்லிட்டாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய். அந்த ஆராய்ச்சி ஒவ்வொன்றையும் சுவாமிஜி ஏன் சொல்லியிருக்காங்க, என்ன காரணம்? ஆராய்ச்சி செய்து உள்ளே வாங்கிக்கிறோம். அந்த ஆராய்ச்சி என்ற தண்ணீர், சரியா? விதை போட்டாச்சு, நிலம் ஆயிடுத்து, உரம் கொடுத்துட்டாங்க, தண்ணியும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல். இதெல்லாம் பயிற்சியும் செஞ்சுட்டேங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், மன அலைச்சூழல் குறைஞ்சிருக்கு, அன்பா இருக்கேன். இதெல்லாம் எங்கே வெளிப்படணும்? என்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்துல, சமுதாயத்துல. அதற்கு எந்த கணமும் நான் சலனப்பட்டு அருகுணங்கள் வயம் ஆகிட்டேன்னா அங்கே முடிஞ்சு போச்சு. இந்த இந்த குவாலிட்டி ப்ராடக்டா நான் சமுதாயத்திற்குள்ள போக முடியாது இல்லையா? அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் எது? அகத்தாய்வு, மௌனம். நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல், இவை அனைத்தும் வேண்டும். இப்ப விதை போட்டாச்சு, உரம் போட்டாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, நிலத்தை வலுவடைச்சாச்சு, காவலும் வந்தாச்சு. விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப அந்த ஞானம் அடைஞ்சவங்க அறுவடை செய்யறது என்னங்க? இந்த தலைப்போட அடுத்த வரி என்ன தெரியுமா? நடல் செய்தாய் அறுவடைக்கு நான் இல்லை நீயாய் விட்டாய். அந்த நீ யாரு? நமக்கு முதல்ல குருவா சொல்லலாம், அப்புறம் இறைநிலையா பார்ப்போம். முதல்ல நமக்கு இதை கொடுத்தவங்க யாரு? குரு. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். அந்த ஒளிரங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு பெரிய இருட்டு, அந்த இடத்துல ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சா போதும், இடமே பிரகாசமாயிடும். அப்படிதான் நமக்குள்ளே அறியாமை என்கின்ற இருள் நீங்க வந்த குருவை உள்ளுக்குள்ள ஒளிரச் செய்யணும். உன்னிலே நான் அடங்க. அப்ப முதல்ல குருவை பார்ப்போம். அடுத்தது நானாய் விட்டேன். அப்ப மகரிஷிக்கெல்லாம் நடல் செய்தார்கள், அறுவடைக்கு இறைவனாகி விட்டார் மகரிஷி இல்லையா? இறைத்தன்மையோடு தானே இருக்கிறாங்க. அப்ப அதுதான் வாழ்வினுடைய நோக்கம், முழுமை பேரு. அதை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம். கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜா போலாங்க, எடுத்த உடனே 100% சாத்தியம் அல்ல. ஏன்னா நிறைய பதிவுகளை வாங்கிட்டு வந்திருக்கோம், இதுவரைக்கும் செய்ததும் இருக்கு இல்லையா? மனவளக்கலைக்கு பின் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற கிராஃப் எப்படி இருக்கணுங்க? ஒரு சதவீதம் உயர்கின்ற வகையில இருக்கணும். அதனுடைய எண்ட் பாயிண்ட் என்னங்க? அந்த முழுமை பேரு. அப்ப அந்த முழுமை பேரு இடையை உணர்வதற்கு தான் மகரிஷி பயிற்சி கொடுத்தாங்க. அப்படி வாழணும்னா எப்படி? இறைவணக்க பாடல்ல சொல்லப்பட்ட பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பது மகரிஷியினுடைய அந்த பஞ்ச் லைன். அதன்படி வாழ்வோம் என்று கூறி அருமையான இந்த ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்து வாய்ப்பை கொடுத்த ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு வேதாத்திரிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. வாழ்க வளமுடன். மிக நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மிகவும் அற்புதமாக இன்று நோபல் மனவளக்கலை முன்னெடுத்து எங்களுக்கு சிந்தனைகளை வழங்கின்றீர்கள். ஆரம்பத்திலே நீங்கள் கூறிய மாதிரி இந்த மகரிஷி எவ்வளவு உண்மையாக மாந்தருக்கு அவர்கள் ஞானம் அடைவதற்கோ அல்லாட்டி அவர்கள் தங்களை ஞான பாதையில் வருவதற்கு அவ்வளவு கவிகள் தந்திருக்கின்றார். அந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு விதமான தன்மையை உணர்த்தி எங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு சொல்லிலே இவ்வளவு விடயத்தை நீங்கள் அடக்கி இருந்தீர்கள். மிகவும் அற்புதமா. ஆரம்பத்திலே நீங்கள் கூறின மாதிரி அந்த விஞ்ஞானம் மெஞ்ஞானம் அதை நாங்கள் எப்படி அடைய வேண்டும், அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் மகரிஷி என்ன மாதிரி அந்த கருத்துக்களை வைத்திருக்கின்றார் என்று அழகாக வர்ணித்திருந்தீர்கள். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டபடி ஆரம்பத்திலே நீங்கள் கூறினதன்படி அந்த ஒரு விதையை எப்படி நாங்கள் விதைத்து அதை எப்படி அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் அந்த பாடலை எப்படி நீங்கள் வர்ணித்திருந்தீர்கள். இது மிகவும் அற்புதமாக இருந்தது. ஆரம்பத்தில் நீங்கள் கூறுவபடி அந்த
எங்களுக்கு அந்த புராண கதைகளிலே பிரகலாதன் மற்றும் ஒரு மற்றது அபிமன்யு அவைகள் இந்த கதையை நீங்கள் எடுத்து என்ன மாதிரி அந்த அவைகள் சின்னனிலேயே அவைகளுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிறக்கும் பிள்ளைகளும் அந்த அம்மாவின் வயிற்றிலிருந்து டான்ஸ் ஆடுவது என்று சொல்லி ஒரு பரதநாட்டிய ஒரு தாரகை வந்து கூறியதை நீங்கள் எங்களுக்கு அழகாக அதில் வர்ணித்திருந்தீர்கள். அதோடு வந்து ஒரு நடிகர் நடித்த படத்திலே 8ஆக பிரிக்கச் சொல்லி வாழ்க்கையை கூறியிருந்தார் என்று சொல்லியிருந்தீர்கள். இதிலே வந்து மகிழ்ச்சி 4ஆக பிரித்து எங்களுக்கு தந்திருக்கின்றார். இதிலே நீங்கள் கூறியதன்படி அந்த குழந்தை பருவம் 10 வயது வரையும், குமரப்பருவம் 14 வயது வரையும், அது விடலை பருவம் 19 வயது வரையும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக இளமை பருவம் 20, 60க்கு மேல் முதுமை என்று ஒவ்வொன்றாக பிரித்து நீங்கள் அழகாக இந்த கருத்துக்களை எங்களுக்கு மகிழ்ச்சியின் அந்த கவிகளோடு ஒப்பிட்டு ஒவ்வொன்றாக தந்திருந்தீர்கள். அதுக்கு ஒரு யானையின் ஒரு சின்ன ஒரு கதையையும் அதிலே கூறியிருந்தீர்கள். அந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த இரும்பு துண்டு மரத்துண்டு, அதுக்கு மரத்துண்டுக்கு மேலே இரும்பு துண்டு, அது மாதிரி தான் நாங்கள் இப்பொழுது ஒன்றாக கற்று அந்த அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அழகாக வர்ணித்திருந்தீர்கள். அந்த ஒவ்வொரு பருவத்தை நீங்கள் விளங்கப்படுத்தும் போதும் ஒவ்வொன்றும் மிகவும் அற்புதமாக இருந்தது. அந்த வகையில் வந்து நீங்கள் இந்த காலத்திலே இந்த அறுகுணத்தை சீரமைத்து நாங்கள் தற்சோதனை செய்து நாங்கள் வந்த காலத்தை நிறைவு செய்து அதை எப்படி பூர்த்தி அடைந்து அந்த முதுமை பருவத்தை நாங்கள் ஏற்று அதை மிகவும் அன்போடு வரவேற்று அதை நாங்கள் எப்படி கலக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி தந்திருக்கின்றார். அதை நாங்கள் எப்படி பயில வேண்டும் என்று நீங்கள் அழகாக வர்ணித்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த வகையில் வந்து இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று நான் இந்த சூமை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அந்த நீங்கள் சூமில் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் அந்த வெயிட்டிங் ரூமில் போட்டிங்கன்னா உள்ளுக்கு வருவதை நாங்களே எடுத்து விடலாம், அல்லாட்டி விருப்பம் இல்லாட்டி எடுத்து விட தேவையில்லை. அந்த வெயிட்டிங் ரூமுக்கு நீங்கள் விடலாம். அது செய்து விட்டீங்கன்னா மிக நல்லா இருக்கும். நான் அது முந்தி செய்தேன், கொஞ்சம் மறந்து போனேன், இப்போ அது ஞாபகம் வந்தது. வெயிட்டிங் ரூம் நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வெயிட்டிங் ரூமை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதிலேயே இருக்குது அந்த பிரிக்கு, அந்த 3 பிரிக் இருக்கிறதுல அதை அமர்த்தி போட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம். அதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அது ஒரு தன் உள்ளுக்கு வரையிலாது, நாங்கள் எடுத்து விட்டால் தான் வரலாம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மன்னிப்பு, நான் நிப்பாட்ட மறந்துட்டேன்.